மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் முடிய நான் வாசிக்க போகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் முடிய. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமையின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பது. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த வருஷத்தின் கர்த்தாவே, 10வது மாதத்தின் முதல் வாரத்துக்கு நேராக கடந்து வர நீங்கள் பாராட்டின தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த நல்ல பலத்துக்காய், சுகத்துக்காய், ஜீவ நாட்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நேற்று இருந்தவர்கள் இன்று எத்தனையோ பேர் இல்லை. அநேகர் மருத்துவமனையில் இருக்கிற அந்த நேரத்தில் எங்களுக்கு நீ தயை பாராட்டி எங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கொடுத்த இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கனகரகம் செய்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம். உம்மை துதிப்பதற்கும், உம்மை ஆராதிப்பதற்கும், உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ரட்சகா, வாசித்த உடைய வேத வசனங்களோடு கூட ஆசீர்வாதங்களை கூட்டித்தாங்க. காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கர்த்தாங்க வந்து அத்தனை பேரையும் உங்களுடைய ரத்தத்துக்குள்ளாக நீர் மறைத்து நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாக மகத்தான நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். மிக சுருக்கமான ஒரு வார்த்தையை பார்த்து சீக்கிரமாய் நான் முடிக்க விரும்புகிறேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே சீஷர்கள் வந்து நாங்கள் எப்படியாக ஜெபிக்கணும், சவுண்டுக்கு ஜாயின் பண்ணுங்க, எப்படியாக ஜெபிக்கணும் அப்படி கேட்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஜெபம் தான் இந்த ஜெபமாய் இருக்கிறது. ஆங்கில போது யாராவது கூட ஒரு வாசிக்கலாம் நினைக்கிறேன், சத்தமாய் தெளிவாய். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பல மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மிக சுருக்கமான ஒரு சின்ன ஜெபத்தை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தார். பிறகு இந்த ஜெபத்தை வேத ஆகமத்தில் யாராவது ஜெபித்திருக்கிறார்களா என்று பார்க்கும்போது எனக்கு தெரிந்த வரைக்கும் வேறு யாரும் ஜெபிக்கவில்லை. ஆனால் தீர்க்கதரிசி தம்முடைய ஊழியத்தில் பல முறை இந்த ஜெபத்தை அவர் செய்திருக்கிறார். ஒரு முறை பார்த்தீங்கன்னா, மனநலம் பாதிக்கப்பட்ட அவருக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய மகள், அந்த பெண்ணுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்தது. நிறைய ஊழியக்காரங்க வந்து ஜெபிச்சாங்க, ஆனால் சுகமாகலை. இவரும் போய் பார்த்தாரு. அந்த பெண்ணு நிக்கல் தான், சென்ட்டு தான், ஏதோ ஒரு வார்த்தையை உணர்கிட்டு அந்த பெண்ணு மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த குடும்பம் சொன்னது, நிறைய ஊழியக்காரர் வந்து ஜெபிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் என்ன ஜெபம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. தீர்க்கதரிசி பார்த்தாரு, அவங்க அப்பாவை பார்த்தாரு. அவர் ஒரு நல்ல நண்பர், இந்த கேஸை நான் விடுவதாக இல்லை என்று சொல்லி நேராக அந்த பொண்ணுக்கு ஜெபிக்காம காரில் போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார் அப்படி வெயிட் பண்ணி இருக்கிற நேரத்தில் தேவன் அவருக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்த பிறகு அவர் திரும்ப அந்த வீட்டுக்குள்ளாக கடந்து வந்தார். பெற்றோரையும் மற்றவரை கூப்பிட்டு ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு துணியை எடுத்துக்கிட்டு இந்த ஜெபத்தை, பரமண்டலத்துக்கு எங்கள் பிதாவை, இந்த ஜெபத்தை சொல்லி அந்த பெண்ணுடைய முகத்திலிருந்து கால் வரைக்கும் துடைக்க சொன்னார். இந்த ஜெபத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு துடைச்சிக்கிட்டே இருங்க சொன்னார். அந்த பெண் சுகமானது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு இந்த ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போது கிடையாது. இந்த ஜெபத்துல இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஒரு மகத்துவமான ஒரு வார்த்தை இருக்கிறது. 10வது வசனம், உம்முடைய
ராஜ்யம் வருவதாக. இதுதானே நம்ம செய்தியில பார்க்க போறோம். என்ன சொல்லி தருகிறார்? நம்முடைய ஜெபங்களிலே, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அவருடைய ராஜ்யம் பூமிக்கு வர வேண்டும் என்று ஜெபிக்க இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தார். இந்த ஜெபத்தை சொல்லி நம்முடைய நாட்காட்டில பார்த்தீங்கன்னா 2024 வருஷம் ஆகிறது. 2024 வருஷம். இன்னும் சொல்ல போனா நீங்க ரோம காலங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமான நாட்களாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எப்படியோ 2000 வருஷத்தை நாம் தாண்டி போயிட்டோம். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டதா, வரப்போகிறதா என்ன? ஏதோ ஒரு ஜெபம் சொல்லிக் கொடுத்ததை அப்படியே ஒப்பிவிக்கிற காரியம் கிடையாது. அந்த ஜெபத்துல ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. அந்த காரியம் நடந்து விட்டதா, நடக்க போகிறதா, என்ன நிகழ்கிறது, அதை தான் இன்னைக்கு பார்த்து நம்ம செய்தியில பார்த்து முடிக்க போகிறோம். இன்னைக்கு உலகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு எதிராக 1 வருஷ காலம் போர் செஞ்சுக்கிட்டு இருக்குது. மற்ற நாடுகள் அவங்கள தாக்குற நேரத்தில் அவங்களையும் தாக்கிட்டு இருக்கிறது ஒரு குட்டி நாடு, ஒரு சின்ன நாடு. அவரை சுற்றிலுமாக மிகப்பெரிய கூட்டம் இருக்கிற நேரத்தில் கூட இஸ்ரேலை யாரும் ஒன்றும் செய்ய முடியல. அவன் பார்த்து மற்றவங்களை தாக்கிக்கிட்டே இருக்கிறான். மனுஷன் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் வினோதமான வழிகளிலே அவர்கள் எதிரிகளை தாக்கி கொண்டிருக்கிறாங்க. மனுஷன் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வினோதமான வழிகளில் அவங்க தாக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சித்தமாக இருந்துச்சுன்னா வேறொரு சமயத்துல கூட இஸ்ரேலை குறித்து ஒரு செய்தி நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுப்பாருன்னா இஸ்ரேலுடைய இந்த காரியத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது, அதை குறித்து தேவன் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா கொஞ்சம் விளக்கமான ஒரு செய்தி பார்க்க போகிறோம். தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு, நாம எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த மணி நேரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை பார்க்கணும்னா நீங்க கடிகாரத்தை பாருங்க, நீங்க கேலண்டரை பாருங்க. தீர்க்கதரிசி சொன்னது யாரை சொல்லி இருக்கிறார் அப்படி பார்த்தோம்னா, நாம எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிஞ்சுக்கணும்னா இஸ்ரேலை கவனித்துக் கொண்டே இருங்க. இஸ்ரேலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் கவனித்துக் கொண்டிருங்க. இஸ்ரேலில் என்ன நடக்கிறது அதை பார்த்துட்டு இருங்க. அங்க ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல மனவாட்டிலே வேறு ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்கும். ஆகையினால இன்னைக்கு மனவாட்டியாக நீங்களும் நானும் இஸ்ரேலை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப அந்த ராஜ்யத்தை குறித்து பைபிள்ல என்னென்ன காரியம் இருக்கிறது சொன்ன உடனே வேக வேகமா எடுத்து வாசிங்க. யாராவது ஒருத்தர் வாசிப்பாங்களா அப்படி காத்திருக்க கூடாது. மென்மையாக வாசிக்காது. ஒரு சத்தத்தை வாசிச்சானா அந்த நீங்க நம்ம இந்த காரியத்தை ரெக்கார்டிங் பண்ற நேரத்துல சில நேரத்துல சத்தம் கேட்க மாட்டேங்குது. அதனால சத்தமாய் தெளிவாய் வாசிங்க, அது நமக்கு ஏற்றதா இருக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் ஆரம்பம் எப்படி இருந்துச்சு அப்படி பார்ப்போம்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். பிசாசினால் 40 நாள் சோதிக்கப்படுகிறார். இந்த சோதனையெல்லாம் முடிந்த பிறகு ஊழியத்தை அவர் துவங்குகிறார். ஊழியம் துவங்குகிற நேரத்தில் எப்படியாக அந்த ஊழியத்தினுடைய செய்தி இருந்தது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். ஆமென். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த இயேசுவுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஊழியத்தை துவங்கின யோவான் ஸ்நானகரும் கூட இதே வார்த்தையை சொல்லிதான் அவரும் பிரசங்கித்தார். வசனத்தை வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 2வது வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அவரும் கூட எப்படியாக பிரசங்கம் பண்ணினார்? யோவான் எப்படி பிரசங்கம் பண்ணினாரோ இயேசுவும் அப்படிதான் பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பு மிக அழகாக இருக்கிறது. மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி விட்டது. இது அழகா இருக்கு பாருங்க. மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி விட்டது. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி விட்டது என்று அவர் சொல்லி இருப்பார். ஏனால் இயேசு கிறிஸ்து
மனமாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று அவர் சொல்லி இருப்பார். ஏனால் 2024 வருஷம் ஆகியிருக்கிறது. திரும்ப கூட அந்த வார்த்தையை நம்ம சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணுமா எனக்கு தெரியல. அப்ப அந்த வார்த்தைக்குரிய பதில் வந்திருக்குமா எனக்கு தெரியல. அதை தான் இன்னைக்கு செய்தியில பார்க்க போகிறோம். பல நேரங்களிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய செய்தியில பார்த்தீங்கன்னா இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அடிக்கடி அவர் பயன்படுத்தி கொண்டு வர ஆரம்பித்தார். கிங்டம் ஆஃப் ஹெவன், கிங்டம் ஆஃப் காட், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். இந்த ரெண்டு வார்த்தையும் பல நேரங்களில் ஒரே அர்த்தத்தை உடையதாக இருந்தது. கிங்டம் ஆஃப் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், இந்த ரெண்டும் ஒரே நேரத்தில் ஒரே மீனிங், ஒரே அர்த்தத்தில் தான் இப்படியாக இயேசுவும் மற்றவர்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பரலோக ராஜ்யம், இயேசு கிறிஸ்து இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து பல நேரங்களிலே உவமைகளை சொல்ல ஆரம்பித்தார். பரலோக ராஜ்யம் விலையேற பெற்ற முத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் ஒரு மனுஷன் வலையை கொண்டு போய் கடலிலே போடுகிறான். இப்படியாக பல நேரங்களிலே பரலோக ராஜ்யத்தை குறித்ததான பல உவமைகளை இயேசு சொல்ல ஆரம்பித்தார். அப்ப முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கம் எப்படியா இருந்துச்சு அப்படி பார்த்தோம்னா, மனம் திரும்புங்கள், விண்ணரசு நெருங்கி விட்டது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படினால் அந்த விண்ணரசு நெருங்கி விட்டதா அல்லது அந்த விண்ணரசு உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று இயேசு ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். அவருடைய ராஜ்யம் வந்து விட்டதா? அதை தான் பைபிளை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்னது போலவே இயேசு தம்முடைய ஊழிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்து அடிக்கடிக்கு அவர் பேசிக்கிட்டே இருந்தார். ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒருத்தர் வரான், ஒரு வேத வாரகன். அவன் அதுக்கு முன்னாடி வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 34வது வசனம். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அவன் விவேகமாக உத்தரவு சொன்னதை பார்த்து, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்கிறது. அங்க ஒரு வேத பாரகன் இருக்கிறார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவுக்கு விரோதமாகவே இருந்துகிட்டு இருந்தாங்க. இயேசுவுக்கு விரோதமான காரியத்தையே செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மனுஷன் இயேசு அங்க செஞ்ச அல்லது பேசின அந்த வார்த்தையை பார்த்து இயேசுவிடத்துல ஒரு நல்ல வார்த்தையை பேசுகிறான். இந்த வார்த்தையை கேட்டவுடன் இயேசு சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் கிடையாது. எப்போ நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் கிடையாது, நீ அதுக்கு பாத்திரமானா இருக்க. அதுதான் அதோட மீனிங். இன்னொரு முறை இயேசு ஊமை வடிகளை மக்களுக்கு போதிக்கிறாரு. ஜனங்கள்லாம் கேட்குறாங்க. கேட்டு முடிச்ச உடனே சீஷர்கள்லாம் 12 பேரை இயேசு கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவர், நீங்க எப்போ பார்த்தா எல்லாருக்கும் ஊமையா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா எங்ககிட்ட மட்டும் வெளிப்படையா பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே. அதுக்கு இயேசு சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்ப இருக்கிறவர்களுக்கு அது அருளப்படவில்லை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தையே சுற்றி 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 இயேசு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது, புறம்பே இருக்கிறவர்களுக்கு அது அருளப்படவில்லை என்று இயேசு சொல்லியிருப்பார். ஏனால் இனிமேல் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப இயேசு பேசிக்கிட்டு இருப்பாரா? அப்போ அதுல ஏதோ ஒரு சில விஷயங்கள் மறைந்திருக்கிறது. அதை தான் எனக்கு பார்க்க போறோம். இன்னொரு முறை மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் இயேசு இப்படியாக பிரசங்கிச்சுட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு வார்த்தை சொல்றார். 28வது வசனம். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் பிரசங்கிச்சுக்கிட்டே இருக்கிறத திடீர்னு சொல்லுகிறார், இங்க நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருகிறதை காணும் முன்னே மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை. மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்த இயேசு
தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது சொன்ன இயேசு இப்போது சொல்லுகிறார், இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருகிறது காணும் முன்னே அவங்க செத்து போக மாட்டாங்க, மரணத்தை ருசி பார்ப்பது கிடையாது. அது நடந்தது. பிறகு நான் அதை பற்றி சொல்ல போறேன். அப்படின்னா அவருடைய ராஜ்யம் என்ன? யூதர்கள் தேவன் சொன்ன அந்த ராஜ்யத்தை புரிந்து கொண்ட விதம் வேறையா இருந்தது. எனக்கு புறஜாதியாக நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். மற்ற மக்கள் இந்த பூமியில வாழலாம், வேதத்தை வாசிக்கலாம், தேவனோடு கூட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை நீங்களும் நானும் புரிந்து கொள்வதற்காக தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். கடைசியாக இன்னொரு வசனத்துக்குள்ள வாசிச்சலாம். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாள் எருசலேமிலே சுற்றிக்கிட்டே இருந்தார். நம்ம தீர்க்கதரிசி சொல்லுவார், பழைய ஏற்பாட்டின் நீதிமான்களோடு கூட சேர்ந்து அவர் ஏறக்குறைய 40 நாள் அந்த இடத்திலே அவர் உலாவிக் கொண்டிருந்தார். முடிந்தது. இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஒரு குறிப்பிட்ட மலைக்கு நேராய் போய் அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அப்பொழுது நடந்த ஒரு நிகழ்வை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 1 அதிகாரம் 6வது வசனம். கூடி வந்தவர்கள் உயிர் தேர்ந்த இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு நீர் கொடுக்க போகிறீர்? அவருடைய ஊழியத்தின் துவக்கம் எப்படியாக இருந்தது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது சொன்ன இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது சொன்ன யோவான் ஸ்நானகர், தொடர்ந்து அவருடைய ஊழியம் பரலோக ராஜ்யத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தின் அடிப்படையிலேயே 3 வருஷ பிரசங்கம் இருந்து கொண்டிருந்தது. அதனால யூத ஜனங்க, அது இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள், அவங்கெல்லாம் என்னவ புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு, அடக்கம் பண்ணப்பட்டாச்சு, உயிர் தெழுந்தாச்சு. இப்ப அவங்களுக்கு ஒரு கேள்வி. ஏன்னா இவர் ஆரம்ப காலம் முதற்கொண்டு ஆரம்பத்துல என்ன பேசிட்டு இருக்கிறார் அப்படி பார்த்தோம்னா, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்க சொல்லி கொடுத்திருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது சொன்னது இயேசு கிறிஸ்து. இப்ப அவர் மரிச்சிட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்து விட்டார். இன்னும் அந்த ராஜ்யம் கையளிக்கப்படல. இப்ப சீஷர்கள் போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை நீ இஸ்ரவேலுக்கு தரப்போகிறீர்? ஒரு முறை கவனிங்க. இயேசுவை பிலாத்துவிடத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. பிலாத்து கேட்கிறார், நீ ராஜாவா அப்படி கேட்கிறார். இயேசு சொல்றாரு, நீ சொன்னபடியே தான். சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படி பார்த்தோம்னா, என்னுடைய ராஜ்யம், வசனம் சொல்லுங்க, என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது கிடையாது. என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதா இருந்தா என்னுடைய தூதர்கள் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க? இங்கே உங்களோடு கூட போராடி இருப்பார்கள் என்று சொல்றாங்க. என்ன ஒரு குழப்பமா இருக்குங்களே. ராஜ்யம் வருவதாக ஜெபிக்க சொன்னா, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது சொல்ல சொன்னா, இப்படியெல்லாம் சொன்ன இயேசு கிறிஸ்து பிலாத்துவிடத்தில் சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரிய ராஜ்யம் கிடையாது. அப்படி இருக்குமையினால் என்னுடைய ஆட்கள் அல்லது என்னுடைய தூதர்கள் வந்து இங்கே போராடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பல நேரங்களிலே இந்த வசனம் எந்த சூழலிலே சொல்லப்படுகிறது, ஒரு வசனம் எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்படுகிறதோ அதை புரிஞ்சுக்கணும். வெறும் வசனத்தை எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, முடிவே இருக்கக்கூடாது. சீஷர் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. உயிர் தெரிந்த இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? 3 முறை கேட்டாரு. என் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, போஷிப்பாயாக. உண்மையான மீனிங் அதுதான். பிறகு சீமோன் பேதுருடைய மரணத்தை குறித்து இயேசு சொல்றார். முடிஞ்ச உடனே அங்கிருந்து அங்க வந்த சீஷர்லாம் என்ன செய்யறாங்க, ஏதோ பேதுருகிட்ட பேசியாச்சு. இந்த பேதுரு, யோவான், யாக்கோப், இந்த 3 பேர் தான் இயேசுவை சுற்றி பக்கத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க. யார் கேட்டாங்க தெரியல. உடனே யோவானை பத்தி கேட்கறாங்க, ஆண்டவரே, இவனுடைய காரியம் என்ன?
அப்ப இயேசு சொல்றாரு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? உடனே அங்க உள்ள மக்கள் மத்தியில் என்ன ஆயிடுச்சு அப்படி பார்த்தோம்னா, அவர் வருகிற வரைக்கும் இந்த யோவான் செத்து போக மாட்டாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் சிலர் இந்த யோவான் இமயமலையில் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. சரித்திரம் சொல்கிறது, அவர் பத்ம தீவில அரசாங்கத்தினால நாடு கடத்தப்பட்டார். அங்க இருந்துதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார். அவர் 100 வயது நிரம்பின பிறகு இயற்கையான மரணத்துக்குள்ளாய் கடந்து போக ஆரம்பிச்சார். பல நேரங்களில் பல வசனங்கள் தவறாக நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அந்த வசனம் எந்த சூழலில் எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தான் ஒரு தீர்க்கதரிசி தேவை. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வேதத்தின் ஆக்கியோனாக இருக்கிறார். அவர் தான் இதை எழுதினபடினால, இதனுடைய எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருந்தபடினால அவர் வெளிப்படுத்தினால ஒழிய நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. தீர்க்கதரிசியானவர் பைபிள் ரீட் பண்ற நேரத்துலலாம் ஒரு அழகான ஒரு ஜெபத்தை ஜெபிப்பார். நாங்கள் இந்த வேதத்தின் பக்கங்களை எங்களால் திருப்ப முடியும், ஆனால் இதை வெளிப்படுத்தி பேசுவதற்கோ புரிந்து கொள்வதற்கு எங்களால் கூடாது, நீங்க உதவி செய்யணும். காரணம், இந்த வேதத்தை ஆக்கியோன் அவராக இருக்கிறாரு. மனம் திரும்புங்கள், மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி விட்டது. உயிர் தெரிந்த இயேசுவிடத்தில் கேட்டாங்க, ஆண்டவரே, இந்த காலத்திலா ராஜ்யத்தை நீ இஸ்ரவேலுக்கு தரப்போறீர்? அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி பார்த்தோம்னா, ரோம அரசாங்கத்தை அழிச்சிட்டு உடனே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்துக்கு அந்த ராஜ்யத்தை தரப்போகிறார். ரோம அரசாங்கம் எல்லாமே அழிந்து போயிடும், இப்போது யூத ராஜ்யம் துவங்க போகிறது. அவங்க நினைச்சது உண்மைதான், அப்படிதான் நடக்க போகுது. தானியேல் ஒரு தரிசனத்தை பார்த்தார். தானியேல் பார்த்த தரிசனம் என்று சொல்வதை விட நேபுகாத்நேச்சார் பார்த்தார். அந்த சொப்பனத்துக்கு தானியேல் வியாக்கியானப்படுத்துகிறார். ஒரு பெரிய பர்வதம் இருக்கிறது. அந்த பர்வதத்தை ஒரு கல் வந்து என்ன செய்யறது, இடிச்சு அந்த பர்வத்தை தள்ளி போடுகிறது. இடிச்ச அந்த கல்லோவானால் அது மிகப்பெரிய பர்வதமாகி ஆளுகை செய்கிறது. உண்மை அதுதான் நடக்க போகுது. ஒரு காலகட்டம் வரப்போகிறது. அந்த காலகட்டத்தில் தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது. தேவனுடைய ராஜ்யம் வரணும்னா அந்த ராஜ்யத்தை ஆளக்கூடியவர் ஒருவர் இருக்கணும். அந்த ராஜ்யத்தில் வாழக்கூடிய மக்களும் தேவை. அப்படி இருந்தாதான் ஒரு தேவனுடைய ராஜ்யம் வர முடியும். அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்க சொன்ன இயேசு கிறிஸ்து எது விளையாட்டா சொல்லி முடிச்சுட்டு இருப்பாரா? இல்லை ஐயா, இல்லை ஐயா, இல்லை ஐயா. தேவனுடைய அனந்த ஞானம் இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு உரிய பிரஜைகளை தேவன் கட்டி அமைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய ராஜ்யம் கூட உருவாகி கொண்டிருக்கிறது. அவருடைய ராஜ்யம் வந்துவிட்டதா? யாராச்சும் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் வந்துடுச்சுங்களா? இப்பதான் கேள்வி இருக்கும். இன்னைக்கு நிறைய மக்கள் சொல்றாங்க, நம்ம 1000 வருஷம் அரசாட்சியில் இருக்கிறோம், ராபோஜனம் வேணாம், 1000 வருஷம் அரசாட்சியில் என்ட்ரா ஆயாச்சு, என்னென்ன சொல்றாங்க, எனக்கு தெரியல. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஊட்டியிலிருந்து சில பேர் வந்திருந்தாங்க. அவங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் இந்த சப்ஜெக்ட் அப்படி பேசிக்கிட்டு இருந்தோம். 1000 வருஷம் அரசாட்சி எதுக்காக தேவன் உண்டாக்கி கொடுத்தார்? மிக முக்கியமாக தீர்க்கதரிசி இந்த 1000 வருஷம் அரசாட்சியை பற்றி ரொம்ப பெருசாக பேசவும் மாட்டார். 1000 வருஷம் அரசாட்சி கூட பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துக்கு உட்பட்ட ஒன்று. கேட்குறாங்க, 1000 வருஷம்னா உண்மையாகவே 1000 வருஷம் தான் இருக்குமா? ஆமாம், 1000 வருஷம் தான் இருக்குன்றாரு. ஏன் அப்படி சொன்னார் அப்படி பார்த்தோம்னா, தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்த எந்த மனுஷனும் 1000 வருஷம் வாழவில்லை. மெத்துசாலா 900 வருஷங்களை தாண்டி வர ஆரம்பிச்சார். அவரும் கூட மரிச்சிட்டாரு. யாரும் அந்த ஒரு நாள் முழுமை அடையவில்லை. பேதுரு சொல்கிறார், தேவனுடைய பார்வைக்கு 1000 நாள் ஒரே ஒரு நாள்.
மனுஷனுடைய பார்வைக்கு 1000 வருஷம், தேவனுடைய பார்வைக்கு 1 டே. நமக்கு 1000 வருஷம், தேவனுடைய பார்வைக்கு அது 1 நாள். அந்த 1 நாள் முழுமை அடைய முடியாத பட்சத்தில் மனுக்குலம் விழுந்து போனது அவனை திரும்ப அந்த பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்காக தான் தேவன் வேறு ஒரு திட்டத்தை போட்டார், திட்டங்கள் செய்ய ஆரம்பிச்சார். யூத ஜனங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே காலத்துக்கு உட்பட்டவங்க. அவங்களுக்கு எல்லாமே காலத்தின் அடிப்படையில் கிரியை செய்வாங்க. காலத்தின் அடிப்படையில் 70 வருஷம் 70 வருஷம் அவங்க பாபிலோன் அடிமையாக இருக்காங்க. தானியேல் 70 வாரம்னா அந்த 70 வாரம் கிடையாது, வருஷங்கள் இருக்கிறது. ஆனால் புறஜாதி காலத்துக்கும் வருஷத்துக்கும் உட்பட்டவள் கிடையாது. இந்த காலத்துக்கு உட்பட்ட ஜனங்களோடு கூட தேவன் இடைப்பட்டு கொண்டே வர ஆரம்பிச்சார். மெசியா சங்கரிக்கப்பட்ட உடனேயே அந்த கால கடிகாரத்தை தேவன் நிறுத்திட்டார். நீங்க புரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். நான் சொல்ற விஷயத்தெல்லாம் அப்ப மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. தேவன் மெசியா சங்கரிக்கப்பட்ட உடனேயே இந்த கால கடிகாரத்தை நிறுத்திட்டு புறஜாதியோட கூட தேவன் இடைப்பட ஆரம்பிச்சுட்டார். இந்த 2000 வருஷமாக புறஜாதி காலத்துக்கு உட்பட்டவர் கிடையாது. புறஜாதியோடு கூட தம்முடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். யோசேப்பை எப்படி எகிப்தில ஒரு புறஜாதி மனவாட்டி அவன் திருமணம் செய்து கொண்டது போலவே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட புறஜாதியிலே தமக்கென்று ஒரு மனவாட்டியை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார். அந்த மனவாட்டியை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மனவாட்டி எடுக்கப்பட்ட உடனே என்ன நடக்க போகுது அப்படி பார்த்தோம்னா, திரும்ப அந்த கடிகாரம் ஓட வச்சிருவார். அந்த கடிகாரம் திரும்ப ரன் ஆகிட்டே இருக்கும். மனவாட்டி காலத்துக்கு உட்பட்டவள் கிடையாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படின்னா உண்மையாகவே ஒரு ராஜ்யம் இருக்க வரப்போகிறது. அந்த ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்க போகிறார். அவருடைய மனவாட்டி அவர் பக்கத்தில் இருக்க போகிறார். ஒரு மகத்துவமான ஒரு ராஜ்யம் இருக்க போது சுற்றிலுமாக அந்த ராஜ்யத்துக்குரிய மக்களும் இருப்பார். அந்த ராஜ்யமெல்லாம் இருக்கணும்னா திரும்ப தேவன் ஒரு புது மக்களை சிருஷ்டித்து கொண்டு வர போகிறாரா? இல்லை ஐயா. அவர் சிருஷ்டித்த மக்களை தான் அவருடைய ராஜ்யத்துக்கென்று தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் சிருஷ்டித்த இந்த பூமியில தான் அவருடைய ராஜ்யமும் வரப்போகிறது. அப்ப இந்த பூமியில தான் அந்த ராஜ்யம் நடக்க போகுதுன்னா இப்ப இருக்கிற இந்த நிலையில அது நடக்க போது கிடையாது. இப்ப இருக்கிற மனுஷன் இந்த நிலைமையில அந்த ராஜ்யத்துக்கு போக முடியுமா? இல்ல. இந்த 2000 வருஷம் எதுக்காக புறஜாதிக்க தேவன் அவகாசத்தை கொடுத்தார் அப்படி பார்த்தோம்னா, மனவாட்டி அல்லது புறஜாதியார் அந்த ராஜ்யத்துக்கு உரியவர்களாக கட்டி அமைக்கப்பட வேண்டும். இதற்காக தான் காலகாலமாக தேவன் ஒவ்வொரு மக்களை எழுப்பி அந்தந்த காலத்துக்குரிய மனவாட்டியை அவர் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திவாரத்திலே நாம் கட்டப்பட்டு வடிவமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்ப நான் சபைக்கு கேட்கிறேங்க, தேவனுடைய ராஜ்யம் வந்துச்சா வரலையா? இயேசு சொல்லிக் கொடுத்தார் பாருங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போலவே பூமியிலும் செய்யப்படுவதாக சொன்னார். 2024 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். 2000 வருஷத்துக்கு பிறகு வரும்போது இருந்துச்சுன்னா இயேசு அடிக்கடி இந்த வார்த்தை ஏன் பேசிக்கிட்டு இருந்தாரு? ஒரு வேத பாரனை பார்த்து சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் இல்ல. குறிப்பா அந்த குறிப்பிட்ட மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் கிடையாது. இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு 2000 வருஷத்துக்கு பிறகெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அவனை பார்த்து நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் என்று சொல்ல வாய்ப்பில்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கும் அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கு அது ஊமைகளாக சொல்லப்படுகிறது. இயேசு சொன்னா பிலாத்துவிடத்தில், என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது இல்லை. என்னப்பா ஒரே வசனம் குழப்பமா இருக்குது. உயிர்த்தெழுந்த இயேசுவிடத்துல கேட்கிறாங்க, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு கொடுக்க போறீங்க? அதற்கு ஒரு பதிலை சொல்லி இயேசு பரமேறி போகிறார். அப்ப எல்லா வேத வசனங்களுக்கும் அந்த ஆக்கியம் தான் பதிலளிக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது.
தேவனே தம்முடைய வார்த்தைக்கு வியாக்கியானியாக இருக்கிறார். தேவன் தாமே அவருடைய வார்த்தைக்கு வியாக்கியானியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய நோக்கத்துக்காகவே இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவராக இருக்கிறார். 3 வருஷ ஊழியம், 30வது வயதிலே அவர் ஞானஸ்நானம் பெறுகிறார். கவனிங்க, ஜோர்தான் நதியிலே ஆசாரியனாக இருக்கக்கூடிய யோவான் ஸ்நானகனால அவர் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறார். வானம் திறக்கப்படுகிறது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என் நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமா இருக்கிறேன். அந்த சத்தம் கேட்ட உடனே யோவான் ஸ்நானகன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. வானத்திலிருந்து ஒரு புறா அப்படியே பறந்து வந்து அவர் மேலே அமர்கிறதை அவர் பார்த்தார். அது யோவான் ஸ்நானகனுக்கு சொல்லப்பட்ட அடையாளமாக இருக்கிறது. வேற என்ன தெரிய போது நமக்கு ஒன்றும் தெரியல. அது யோவான் ஸ்நானகனுக்கு சொன்ன அடையாளம். தீர்க்கதரிசி சொல்றாரு. கவனிங்க, அப்ப என்ன நடந்துச்சுன்னா, பூமியும் இயேசு கிறிஸ்து பூமிக்குரிய பாகமா இருந்தார். நீங்க புரிஞ்சுக்கணும் விரும்புறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகு இந்த பூமிக்குரிய பிரதிநிதியாக இருந்தார். வானத்துக்குரிய தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அவரிலே வந்து இறங்க ஆரம்பித்தார். தீர்க்கதரிசி சொல்றார். கவனிங்க, பரலோகமும் பூமியும் ஒன்றை ஒன்று கட்டி தழுவி கொண்டது. என்னையா அந்த மனுஷன் பேசுறாரு? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தாரு. 2000 வருஷமான புறா பறந்து வந்தது. எனக்கு அநேகர் ஞானஸ்நானம் பெற புறா பறந்து வந்து ஏன் மேல இருந்துச்சு? இல்ல, அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆனா இதற்கு பிறகு உள்ள மகத்துவத்தை தீர்க்கதரிசி தன்னுடைய பார்வையில பார்க்கிறார். கழுகு தன்னுடைய பார்வையில பார்க்கிறது. அந்த கழுகு என்ன சொல்கிறது அப்படி பார்த்தா, பூமியும் எவனும் வானம் என்று சொல்கிறது பாதி. இன்னும் இந்த வானம் கிடையாது. நீங்க ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர். அப்படியே என்ன சொல்றாரு? பரலோகம் இந்த பூமியை தழுவி கொண்டது. எப்பொழுது தழுவி கொண்டது? இந்த பூமிக்குரிய பிரதிநிதி ஒருத்தர், பழுதற்றவர் ஒருத்தர் காட்சிக்கு வந்தார். அவர் இந்த பூமிக்கு பிரதிநிதியாக இருக்க ஆரம்பிச்சார். என்ன காண்பிக்க ஆரம்பிச்சுன்னா, பரலோகம் இந்த பூமியோடு கூட சேர்ந்து இணைந்து கட்டி தழுவி கொள்ள போகிறது. அதற்கு அடையாளமாக தான் அந்த காட்சி தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே வைக்க ஆரம்பித்தார். பரலோகமும் பூமியும் ஒன்றை ஒன்று கட்டி தழுவி கொள்ள ஆரம்பித்தது. எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! இந்த வார்த்தையை கவனிங்க, எப்படி சொல்றாரு? பரலோகமும் பூமியும் ஒன்றை ஒன்று கட்டி தழுவ ஆரம்பித்தது. இயேசு இந்த பூமிக்குரிய பிரதிநிதியாக இருந்தார். பிதாவாகிய தேவன் வானத்துக்குரிய பிரதிநிதி. அங்க இருந்து ஒரு புறா பறந்து வந்து அந்த பூமிக்குரிய பிரதிநிதி மேல அமர்ந்து கொள்ள ஆரம்பித்தது. இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படின்னா ராஜ்யம் வந்துட்டு இருக்கணும்ல? வந்திருக்கவும் வந்திருக்காதுக்கா. ஏதோ சொல்றாரு, எனக்கு ஒன்றும் புரியல. புரிஞ்சதுக்கு கூட பிறகு நான் சொல்றேன், உங்களுக்கு புரியலன்னா இதுக்கு கூட ஒரு காரியம் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒன்றும் புரியாது. ஒரு முறை ஒரு ஏறக்குறைய போதகருக்கெல்லாம் போதகராக இருக்கக்கூடிய நிக்கோதேமு என்ற ஒரு மனுஷன் இருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் ஏறக்குறைய ஒரு 80 வயதை தாண்டின ஒரு மனுஷன். அவர் சனகரிப்பு சங்கத்துல மிக முக்கிய பொறுப்புல இருந்தவர். சனகரிப்பு சங்கம் இயேசுவை அங்கீகரிக்கல, இயேசுடைய ஊழியத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆசாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, இயேசுடைய ஊழியத்தை அங்கீகரிக்கல. காரணம், அவர் 7 ஓய்வு நாளிலே 7 பேரை சுகமாக்கினார். ஒரு முறை கிடையாது, 7 முறை 7 பேரை சுகமாக்கி இருக்கிறார். அப்ப இவர் ஓய்வு நாளை கை கொள்ளலையே. என்னென்னவோ காரணத்தை காட்டி இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. ஒரு பிச்சை எடுத்துக்கிறது ஒரு குருடன் சொல்றான், எப்ப அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். தேவன் பாவிகளுக்கு செவி கொடுப்பது இல்லையே. அவன் வந்த பரிசெயருக்கு அவன் பிரிச்சு பண்றான், அவன் பிரசங்கம் பண்றாங்க. ஐயா, தேவன் இந்த காலத்துல அப்படி அந்த காலத்துல நடந்துகிட்டு இருக்குது. பெரிய பெரிய அறிவாளிக்கு முன்னாடி என்ன போன்ற ஒரு பிளைண்ட் பிரசங்கம் பண்ணுவதற்கு தேவன் தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியங்களை அவர் தெரிந்து கொண்டு அவர் தேவன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்தில் சனகரிப்பு சங்கத்தில் 70 மெம்பர்ஸ் இருப்பாங்க. வாலிபர்லேருந்து வயது முதிர்ந்தவர்கள் இருப்பாங்க. எந்த காரியம் தான் 70 பேர் கூடிதான் ஒரு முடிவு எடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த 70 நபரில
வயது முதிர்ந்த ஒருவர் இருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்றாரு, மாஸ்டருக்கெல்லாம் மாஸ்டர், போதகருக்கெல்லாம் போதகர். அவர் பார்த்துட்டு இருக்கிறார், இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சனகரிப்பு சங்கம் சொல்றது அவர் பெயேசபோல், அவர் சமாரியன், என்னென்னவோ சொல்றது. ஆனா இந்த மனுஷன் பார்க்கிறார், இவன் சொல்றதுலாம் கரெக்ட் கிடையாது. தேவன் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறார். ஒருவனிடத்தில் தேவன் இல்லை என்றால் இப்படிப்பட்ட காரியம் நடக்க முடியாது. யோசிச்சார். அவர் வார்த்தைக்குரிய வித்தா இருந்ததுனால தன்னை மறைச்சிக்க முடியவே முடியாது. என்ன நடந்துச்சு, என்ன ஆக போகிறது, அவரால் தன்னை அடக்கி கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியல. ஒரு நாள் ராத்திரி வேளையில இயேசு தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாரு. இயேசு திறக்கிறார். வாசிக்கலாமே, 3வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். போதும். ஒரு மனுஷன் என்ன சொல்றாரு, ரபி நீர் மெய்யாகவே தேவனிடத்திலிருந்து வந்தவர், அது மட்டும் எங்களுக்கு தெரியுது. ஒருவனிடத்தோடு தேவன் இல்லை என்றால் நீ செய்கிற இப்படிப்பட்ட கிரியை நான் செய்ய மாட்டான். இயேசு என்ன சொல்லியிருக்கிறோம், நிக்கோதுமே, குட், நீ சரியா புரிஞ்சுக்கிட்ட, இப்படிதான் சொல்லியிருக்கணும். ஆனா இயேசு என்ன சொல்றாரு, ஒருத்தன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தேவனா இருக்கிறார். அவர் சொன்ன பதில் வினோதமா இருந்தாலும் கூட காரியத்தின் கடைத்தொகை பார்ப்போமாக. முடிவில் என்ன நடந்துச்சு, இந்த நிக்கோதமெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தான், இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. இயேசுக்கு ஆதியும் அந்தமும் தெரியும். ஆகையினால எந்த கேள்வி அவன் கேட்ட கேள்விக்கு இல்லாத பதிலை சொல்லுகிறார். ஆனா அவர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்ல வராரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். தீர்க்கதரிசி சொல்றாரு, வேணாம் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கிடையாது, புரிஞ்சிக்கவே முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை புரிஞ்சிக்கவும் முடியாது. நீ கடன் வாங்காதிருப்ப, நீ கடன் கொடுப்ப, நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்ப, உன் பேரை பெருமைப்படுத்துவ, நீ நட்சத்திரத்தை போல பெருகுவ. என்னையா கதை இதெல்லாம்? இப்படிப்பட்ட விஷயத்தையே கேட்டு கேட்டு பழகிட்டோம். உண்மையாக தேவனுடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வது கிடையாது. இன்னைக்கு சபை என்ன பழகி இருக்கிறது பார்த்தோன்னா, இந்த உலகத்துக்குரிய காரியத்தையே போதிச்சு 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 போச்சு ஜனங்களுடைய இருதயத்தை அந்த காரியத்தினால நிரப்பிருக்கிறபடினால பரலோக ராஜ்யத்துக்குரிய எந்த காரியத்தையும் மக்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வித்து எல்லா காலத்திலும் இந்த பூமிக்குரிய காரியத்தை பார்க்கலும் பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியத்தை அது எதிர்பார்க்கும். இயேசு சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எல்லா இடத்துல அவர் என்ன சொல்லித்தராரு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அப்போது இவை எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ராஜ்யத்தை குறித்தே பேசிக்கிட்டு இருந்தாரு. இங்க ஒரு மனுஷன் வரான், ராத்திரி வேளையில வர மனுஷன் சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக உனக்கு சொல்கிறேன். உடனே அவருக்கு புரியல. அவர் என்ன கேள்வி கேட்கிறார், ஆண்டவர் எப்படி அது நடக்க போகுது? ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கிற நேரத்துல திரும்ப அம்மா வயிற்றுல எப்படி பிறக்க போகுது? பிறகு இயேசு கிறிஸ்து விளக்கத்தெல்லாம் சொல்றார். அப்படின்னா இந்த பிரசங்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட நீங்க மறுபடியும் பிறந்திருந்தால்தான் தேவனுடைய உண்மையான வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய உண்மையான அந்த ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய மகத்துவங்களை எந்த காலத்திலும் புரிஞ்சுக்க முடியாது. இயேசு சொன்னார் பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு காரணப்பட்டிருக்குது. புறம்பா இருக்கணும், வெளியே இருக்கணும் தெரியாது, அவருக்கு ஊமைகளாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ஒரு முறை சீஷரோடு கூட பேசிட்டு இருந்தாரு. சீஷர்கிட்ட கேட்கிறாரு, ஜனங்க என்ன யாருங்க சொல்றாங்க? எரேமியான்னு சொல்றாங்க, எலியான்னு சொல்றாங்க, ஆளுக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்படியே திரும்பி கேட்டாரு, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? அப்ப ஐயா இருக்காரு பாருங்க, தலைவர் பேதுரு, கொஞ்சம் கூட யோசிக்கல, அப்படியே ஒரு சொல்றாரு, ஆண்டவருடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்துற, பரலோகத்துக்கு தேவன் தான் அவன் வெளிப்படுத்தினார் சொல்லிட்டு சாவியை எடுத்து அவன் கையில கொடுத்துறாருங்க. ஐயா
அப்போ சாவி அவர் கையில் கொடுத்துருந்தாருன்னா இனிமேல் ராஜ்யம் வருவதா இருந்துச்சுன்னா பேதுரு சாவியை வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு அவர் பரலோகத்துக்கு போயிருப்பார். நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த காரியத்தை சொன்ன உடனே பரலோக ராஜ்யத்துக்குரிய திறவுகோலை, பரலோக ராஜ்யத்துக்குரிய சாவியை எடுத்து பேதுரு கையில கொடுக்கிறாரு. பேதுரு அதை வாங்கிட்டு இனிமேல் அந்த ராஜ்யம் வருவதா இருக்கும் ஐயானால் அந்த சாவியை அவர் பாக்கெட்ல போட்டு அவர் போயிட்டு இருப்பார். இனிமேல் என்ன செய்யணும்? இனிமேல் வரும்போது அந்த சாவியோடு கூட அவர் பூமிக்கு வரணும். இல்லை ஐயா, இல்லை ஐயா, இல்லை ஐயா. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சாவியை கொடுத்தார்னா ராஜ்யம் கிட்ட நெருங்கி போச்சு. ஏன்னா பிரசங்கமே அதுதான். மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி விட்டது. மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி விட்டது. அப்படி சொல்லிட்டு 2000 வருஷத்தை அவர் ஓட்டி இருப்பாரையானால் அது ஏதோ ஒரு தப்பு இருக்கிறது. இதுக்குதான் தீர்க்கதரிசி தேவை. இந்த காரியத்தில் தான் தீர்க்கதரிசி தேவை. என்ன நடந்துச்சு, என்ன நிகழ்ந்தது, என்ன நடக்க போகிறது என்பதை ஒரு தீர்க்கதரிசி சொன்னதான் செய்யாது. நான் வாசிக்கிற கவனிங்க. பரிசுத்த மத்தேயு 16வது அதிகாரத்தில் என்று நான் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றால் நீங்கள் யாவரும் அதை அறிவீர்கள். சபையார் ஆமீன் என்கிறார்கள். ஆசி. பெந்தகோஸ்தே நாளிலே தேவனுடைய ராஜ்யம் அதனுடைய வல்லமையின் முழு நிறைவில் வந்திருந்தது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? என்ன கேட்கிற கவனிங்க. தீர்க்கதரிசி இங்க என்ன சொல்ல வரார் அப்படி பார்த்தோம்னா, தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்க சொன்ன இயேசு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்ன யோவான் சான் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசி. யோவான் சானகர் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசி. சிறுநீரத்தில் பிறந்தவன் யோவானை பார்க்கலும் பெரியவர் ஒருத்தரும் கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில் அது எங்க நிறைவேறுச்சுன்னா, இனிமேல் 2024 வருஷம் ஆயிடுச்சு, இனிமேல் இழக போதுனா தீர்க்கதரிசி சொல்றாரு, அது பெந்தகோஸ்தே நாள் தான் ஃபுல்ஃபில் ஆனது. என்னையா? அப்ப இன்னொரு சந்தர்ப்பத்துல மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு பாருங்க, இங்க நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் வல்லமையாய் வருகிறதை காணும் முன்னாடி மரணத்தை ருசி பார்ப்பது கிடையாது. 16ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு தீர்க்கதரிசி சொல்றாரு. 17ஆம் அதிகாரத்துல இயேசு மறுரூபம் அடைகிற மறுரூபமாகிறார். அதுதான் இயேசு அங்க சொன்ன காரியம். இயேசு கிறிஸ்து மகிமையிரு வல்லமையாய் பிரகாசித்தார். தேவனுடைய ராஜ்யம் அங்க வந்தது. அது ஒத்திகை, முழுமை கிடையாது. வரக்கூடிய காரியத்துக்கு தேவன் ஒரு ஒத்திகையை சீஷருக்கு காட்டினாரு. நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுதானே தெரியல. நீங்க புரிஞ்சுக்கலனா கூட அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படி பார்த்தோம்னா, பெந்தகோஸ்தே நாள்ல தான் தேவனுடைய ராஜ்யம் வந்தது. பெந்தகோஸ்தே நாளிலே தான் தேவனுடைய ராஜ்யம் வல்லமையா இறங்கி வந்து அது பூமியில கிரியை செய்ய ஆரம்பித்தது. பூமியில தன்னுடைய திட்டத்தை நிகழ்த்த ஆரம்பித்தது. பெந்தகோஸ்தே நாளிலே தான் தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வர ஆரம்பிச்சு. அப்பனா இப்ப தேவனுடைய ராஜ்யம் இருக்குங்களா இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் இருக்குங்க. நம்ம ஏன் தைரியமா சொல்ல மாட்டோம்? நாம நினைக்கிற என்னன்னா, வெளிப்படையாக அது இன்னும் நடக்கல, வெளிப்படையா இன்னும் நடக்கல, அது ஸ்பிரிச்சுவலா நடந்து கொண்டிருக்கிறது. அது கேட்ட மக்களை இன்றைக்கு தேவன் ஸ்பிரிச்சுவலா இன்னைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனாகிய கர்த்தர் அந்த ராஜ்யத்துக்குரிய மக்களை தேவன் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்னாடி இருந்த உலகம் வேற, பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு உள்ள உலகம் வேற. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா, ஒரு முறை எலிசா இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ராஜா எங்கெல்லாம் யுத்தம் பண்ண போறான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ராஜாவுக்கு சொல்லிடுவார். எதிரி இவங்கெல்லாம் பாளையம் பிறக்க போறாங்க, இங்கே வர போறான், அங்கே போக போறான் என்ன சொல்லிடுவான். அப்போ அந்த ராஜாவுக்கு ஒரே பெரிய குழப்பமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் தன்னுடைய ராஜ்யத்தெல்லாம் கூட்டிட்டு சொல்றாரு, நம்ம கிட்ட இருக்கிற யாரோ ஒருத்தர் என்ன செய்யறான், உளவாளியா இருந்துட்டு இஸ்ரவேலின் யூதா ராஜாவுக்கிட்ட போயிட்டு வேவு பார்த்து சொல்லிடுறான், நம்ம எங்க பாளையம் இருக்கிறோம், நமக்குள்ள யாரா இருக்கிறோம் கவனிங்க அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கு ஒருத்தான் சொன்னா, ஏப்பா அதெல்லாம் கிடையாது, அங்க ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தன் இருக்கிறான், நீங்க பள்ளி அறையில பெட்ரூம்ல பொண்டாட்டிக்கிட்ட பேசுவ பாரு, அதை கூட அவன் சொல்லிடுவான். வார்த்தை கேளுங்க, நீங்க பள்ளி அறையில மிக ரகசியமா பேசக்கூடிய ஒன்றை கூட அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் சொல்லிடுவான். அப்படி சொன்ன பிறகு உடனே அந்த தீர்க்கதரிசியை பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஐயா தீர்க்கதரிசி அவர் கையில் என்ன வச்சிருப்பாரு? வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மொட்டை தலையன், கையில ஒரு தடி வச்சுட்டு இருந்தாரு, கூட ஒரு வேலைக்காரனை வச்சிருந்தாரு, அவ்வளவுதான். அவர்கிட்ட வேற யாரும் கிடையாது. அவர் ஒரு குறிப்பிட்ட மலையில அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெரிய வசதி நிரம்பின ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர், பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவர். இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட மலையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. என்ன நடக்கிறது? ராஜா அவரை பிடிக்கிறதுக்கு தன்னுடைய ராணுவத்தெல்லாம் அனுப்பிட்டான். ராணுவம் எல்லாம் சுத்தி வளைச்சு அவரை பிடிக்கிறதுக்கு எல்லாம் முடிவு பண்ணிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா அப்படியே கையில வில்லு அம்பு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவரை சுத்திட்டு இருக்கிறாங்க. காலையில வேலைக்காரன் எழுதி பார்க்கறான், மலையை சுற்றிலுமாக ராணுவங்கள் குவிக்கப்பட்டிருக்குது. அவன் பயந்து நடுங்கி நேராக தீர்க்கதரிசியிடம் போய் சொல்றான், ஐயோ என் தகப்பனே, வெளியே வந்து பாருங்க, நம்முடைய மலையை சுற்றிலுமாக ராணுவங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி வந்து பார்த்துட்டு சொல்றாரு, சிம்பிளா சொன்னாரு, அவர்களோடு கூட இருக்கிறதை பார்க்கலும் வசனம் சொல்லுங்க, நம்மோடு இருக்கிறவர் அதிகம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துல ராணுவம் இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்துல எல்லா காரியமும் இருக்குது. அந்த ராஜ்யம் இந்த பூமியில இல்லாத பட்சத்துல அவருடைய பிரஜையை பாதுகாத்துக் கொள்ள தேவன் என்ன செஞ்சாரு? தீர்க்கதரிசி அந்த பார்வையில் பார்க்க முடிஞ்சது. அவன் கண் திறக்கப்பட்டவன். அப்ப இயேசு சொன்னாரு, என் ராஜ்யம் இந்த பூமிக்குரியது கிடையாது, என்னுடைய ராஜ்யத்தை பூமிக்குரியதா இருந்தா எனக்காக போராடி இருப்பார்கள். இயேசு சொன்ன தப்பா? அன்னைக்கு அவர் ஜீவனை கொடுக்க வந்தார். அவர் போராடுவதற்கு வரல, தேடி வந்தவங்க கிட்ட நேரா சொல்றாரு, நீங்க யாரை தேடுறீங்க? நசரேயனாகிய இயேசு நான் தான். உலக சரித்திரத்துல பிடிக்க வந்தவங்க நேராக தன்னை வெளிப்படுத்தின ஒருவர் இருப்பார் எனால் அவர் அடிக்கப்படும் வண்ணமாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் இருந்தார். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர் சொன்னார், நான் வேண்டிக் கொண்ட ஆளின் பிதா 10,000 லேகியருக்கு அதிகமாக தம்முடைய தூதர்களை அனுப்புவார், வந்து எனக்காக போராடி இருப்பாங்க. தீர்க்கதரிசிகிட்ட ஒருத்தர் சொன்னாராம், தீர்க்கதரிசி சொல்லுவாரு, இயேசு சிலுவையில் அறையப்படுகிற நேரத்துல அங்க இருந்த மரங்கள் எல்லாம் தேவ தூதர்கள் இருந்தாங்களாம். இயேசு சிலுவை அறையப்படுகிற அந்த காலகட்டத்தில் தேவ தூதர்கள்லாம் இறங்கி அங்கங்க எல்லாரும் ரெடியா இருந்தாங்களாம். எதுக்குன்னா கமாண்ட் வரணும், கட்டளை வரணும். கட்டளை வந்துச்சுன்னா போதும். நான் 1ஆம் தேதி பார்த்தேன் பாருங்க, ஒரு தூதன் என்ன செஞ்சார்? 185,000 பேர் கொல்ல முடியுது. ஒரு தூதன் வந்து 185,000 பேரை கொல்ல முடியுமையினால் காட்சியை மாற்றி அமைக்க முடியும். ஆனால் அவரோ உங்களையும் என்னையும் பார்த்தார். உன்னை ரட்சிப்பதற்காக, என்னை ரட்சிப்பதற்காக, உன்னை வாழ வைப்பதற்காக, என்னை வாழ வைப்பதற்காக. எங்க வாழ வைப்பது? பூமியில கிடையாது. இந்த பூமியில சொற்ப வாழ்க்கை, ஒரு நிரந்தரமான வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அந்த நிரந்தரமான வாழ்க்கை வாழ்வதற்காக தான் இயேசு ரத்தத்தை சிந்தி அவருடைய ராஜ்யத்தை அனுப்பி என்னையும் உங்களையும் அவர் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படின்னா பெந்தெகோஸ்தே நாள்ல அவருடைய ராஜ்யம் வந்துச்சுங்களா? என்னப்பா திரும்ப கேள்வி கேட்கிற முட்டாள்தனமா? அவரு பைபிள் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, பெந்தெகோஸ்தே நாளிலே தேவனுடைய ராஜ்யம் முழு வல்லமையாக இறங்கி வந்தது. ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய பிரகாரமாக என்ன நடந்துச்சு? எப்போ? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனம். அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைசாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைசாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். போதும். இங்க என்ன நடக்குது அப்படி பார்த்தோம்னா, சிறைகரிப்பு சங்கம் அரசாங்கத்தோடு கூட கைகோர்த்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற சீஷர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில அடைச்சிட்டாங்க. பூட்டெல்லாம் போட்டாச்சு, காவலாளியெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பூமிக்குரிய அரசாங்கம் அவங்களை கைது பண்ணது, சிறையில போட்டு பூட்டிச்சான்.
ஏப்பா அந்த மனுஷன் யார் தெரியுங்களா? பரலோகத்தின் பிரஜையா இருக்கிறான். அவன் பரலோகத்தின் சுதந்திரவாளியா இருக்கிறான். ஆகையினால என்ன நடந்து இயேசு சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த பூமி குறிதா, எங்க தூதர் வந்து எனக்காக போராடி இருப்பார்கள் சொன்னா போதும். ஆனா அவர் ஜீவனை கொடுக்க வந்தார். இப்ப தேவனுடைய ராஜ்யம் வந்தது. இன்னைக்கு தேவன் யாரையும் அழிக்க விரும்பல, அவர் ரட்சிக்க வந்திருக்கிறார். இப்ப என்ன செய்யறாரு? தம்முடைய தூதனை கர்த்தர் அனுப்புறாரு. கதவெல்லாம் திறந்துட்டு வெளியே அனுப்பிட்டு இந்த ஜீவ வார்த்தையை போய் திரும்ப பிரசங்கம் பண்ணுங்க. அங்க பூட்டியாச்சு. அரசாங்கத்துக்கு தெரியும் அவங்க ஜெயில இருக்கிறாங்க. பிரதான ஆசாரியருக்கு தெரியும் அவங்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ஆனா தேவாலயத்துல பார்த்தா திரும்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எப்ப அவன் தானா வேற யாரோ? இது அது அவர் சீமோன் பேதுரு, சீமோன் யோனாவுடைய மகன். அவர் தாங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ப முடியல, ஆனாலும் உண்மை. சிறைச்சாலைக்கு வந்து பார்த்தாங்க, பூட்டெல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்குது, காவலாளி இருக்கிறான். என்ன ஒரு குழப்பம் ஜனங்களுக்கு. என்னதான் நடக்கிறது? மனுஷ சிந்தனையில யோசிக்க முடியல, மனுஷ சிந்தனையில புரிந்து கொள்ளவே முடியல. நாங்க இந்த ராஜ்யம், இந்த அரசாங்கம் அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில வச்சு பூட்டியாச்சு. ஆனா பரலோக ராஜ்யம் என்ன செஞ்சது? அவனை திறந்து விட்டது. பேதுருகிட்ட அவர் சாவி கொடுத்தாரு. நீ பூலோகத்துல கட்டுவது எதுவோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். எனக்கு சபையார் என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்தாபனம் எல்லாம் மத்தேயு 18:18 படி பிசாசை கட்டுகிறோம். இதுதான் உனக்கு தெரியும். நீ எதை இந்த பூமியில செய்யறியோ பரலோகம் உனக்கு ஓகே பண்ணும். அதுதான் அவருடைய அர்த்தம். நீ ஒருத்தரை வாழ வைக்க முடியும். பிசாசு ஒரு குடும்பத்தை நாசம் பண்றானா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல குழப்பத்தை உண்டு பண்ணுகிற பிசாசே நீ வெளியேறு. இந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன். பரலோகம் ஓகே பண்ணிடும். அதுதான் அவருடைய அர்த்தம். நீ பூமியில எதை செய்யறியோ அது பரலோகம் ஓகே பண்ணும். இந்த பூமிக்குற அரசாங்கம், இந்த பூமிக்குற சூழல் வேறு என்ன சொன்னாலும் பரலோகம் ஓகே பண்ணும். ஏன்னா நீ பரலோகத்தின் பிரஜையா இருக்கிற. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கதவை திறந்து திரும்ப போய் பிரசங்கம் பண்ண சொல்லிட்டார். இன்னொரு சந்தர்ப்பத்தை வாசிக்கலாம். 12வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதரால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டியே வந்த பொழுது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். ஆமே. என்னையா நடக்க? திரும்ப ஒரு முறை பார்த்தாங்க. இந்த பூமிக்குரிய அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னா, பேதுருவை பிடிச்சாங்க, சிறைச்சாலையில போட்டு அவனை அடைச்சிட்டாங்க. இப்போ என்ன நடக்குன்னா, அவருடைய வஸ்திரத்தெல்லாம் கழட்டி போடாங்க, தப்பிச்சு போயிடுவான். அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பூமிக்குரிய அரசாங்கம் சங்கிலியெல்லாம் போட்டு கையில ஒரு சங்கிலி, காலில் ஒரு சங்கிலி, வஸ்திரத்தெல்லாம் கழட்டி நிர்வாணமா ஒரு படுக்க வச்சுட்டு சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி வச்சுட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இந்த பூமிக்குரிய அரசாங்கம். அவன் பரலோகத்தின் பிரஜையா இருந்தான். அவன் பரலோகவாசியாக இருந்தான். ஓ, பரலோகத்துக்குரிய மக்களை அவன் தேர்ந்தெடுத்து பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை தேவன் கொடுத்திருந்தார். அதனால அவர் அங்க சிறைச்சாலைப்படுத்திட்டு இருந்தார். ஒரு சாதாரண மனுஷனை போல அவர் இருந்திருக்க மாட்டார். ஒருத்தன் சாதாரண மனுஷன் வந்தா ஏதோ யோசிச்சு கலங்கி அழுதுட்டு இருப்பா. நான் தேவனுடைய கருத்துல இருக்கிறேன்பா, கையெல்லாம் கட்டியாச்சு, காலெல்லாம் கட்டியாச்சு, வஸ்திரத்தெல்லாம் கட்டியாச்சு, படுத்து தூக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு அரை பிரகாசமா இருக்குது. சிறைச்சாலையினுடைய அரை பிரகாசிக்குது. பார்த்தா ஒரு தூதம் வராரு. அவர் தொட்ட உடனே சங்கிலி எல்லாம் தானா கீழே விழுகிறது. பேதுரு எழுந்திருக்கிறாரு. ஒன்று வஸ்திரத்தை போட்டுக்காரு, சட்டையெல்லாம் போட்டுக்காரு, சட்டையெல்லாம் போட்டுக்கிறாரு. என் பின்னாடி வா போறாரு. பூட்டின கதவெல்லாம் தானா ஓப்பன் ஆகி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கதை கிடையாது கையா, அதெல்லாம் கதை இல்லை. தேவன் இன்னைக்கும் மாறாதவராய் இருக்கிறாரு. தேவன் இன்னைக்கும் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறாரு. என்ன நடந்துச்சு? கதவெல்லாம் திறக்குது. கடைசி பெரிய இரும்பு கேட்டு ஒன்று இருக்குது. அது தானா திறந்தது. தூதன் சொல்றாரு, இனிமேல் நடந்து போ. தூதன் மறைஞ்சிட்டாரு.
இவர் வெளியே வந்த பிறகு யோசிக்கிறார், ஒரு தரிசனம் பார்க்க நினைச்சாருன்னா உண்மையாகவே ரிலீஸ் ஆயிட்டாரு. நேரா போறாரு, மார்க் வீட்டுக்கு போறாரு. அங்க எல்லாரும் இவருக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்க போய் கதவை தட்டுறாரு. ஒரு பெண் வந்து பாக்குறா. அந்த பெண்ணுடைய பேர் என்ன? ரோதையா. வந்து பார்த்துட்டு பேதுருன்னு தெரியுது. ஏன் கதவை திறக்கல? உள்ள போய் சொல்றாங்க பாருங்க, பேதுரு தான் வந்திருக்கிறாரு. நம்ப முடியலையா? ஆனாலும் உண்மை. உங்க தேவன் எப்படிப்பட்டவர்னா இந்த பூமிக்குரிய எல்லா காரியத்துக்கும் மேன்மையானவராக இருக்கிறார். பூமியில இப்படிதான் நடக்க முடியும், இப்படிதான் செய்ய முடியும். உங்க தேவன் நினைச்சானா எதை எப்படி வேணாலும் செய்வார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். எது நடக்காது நடத்தி காண்பிப்பார், எது முடியாது முடித்து காட்டுவார். இனிமேல் அவ்வளவுதான். யார் சொன்னாங்களோ அவனுக்கு முன்னாடி வாழ வைக்கிறது இவங்க இயேசு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பிரதர். எதுவும் நடக்காது பிரதர். யாரு சொல்றான்னா அவனுக்கு முன்னாடியே தேவன் உன்னை வாழ வைக்கக்கூடியவரா இருக்கிறார். நீ பரலோகத்தின் பிரஜையா இருந்தினா வாக்குத்தத்தம் உன்னுடையது. அதுக்குதான் பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் சங்கீதங்களை பாடுகிற நேரத்தில் தீர்க்கதரிசியான ஆவியானவர் அவர்கள் மூலமா பேசுகிறார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள். 34ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தருடைய தூதன் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நீ பரலோகத்தின் பிரஜையா இருந்தீன்னா பரலோகத்தின் தூதகணங்கள் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கும். ஆகையால தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில எதுவும் தற்செயலாய் நடப்பது கிடையாது. நான் பரலோகத்துக்குரிய பிரஜையா இருப்பேனே என்னால், பரலோக வாசியா இருப்பேனே என்னால், இந்த பூமியில எதுவும் என் வாழ்க்கையில தற்செயலா நடக்க முடியவே முடியாது. காரணம், என்னுடைய முழு கண்ட்ரோல் அங்க இருக்கிறது. என்னுடைய முழு எதிர்காலமும் பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகம் என்னை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால்தான் பரலோக பிரஜைக்கு விரோதமாக ஒருத்தரும் பேச விட மாட்டார் தேவனாகிய கர்த்தர். தீர்க்கதரிசி சொல்றாரு, பெந்தகோஸ்து நாளிலே பரலோக ராஜ்யத்தினுடைய வல்லமை முழுமையாக இந்த பூமியில இறங்க ஆரம்பித்தது. இன்னொரு வசனத்தை பாருங்க, இன்னொரு தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு கவனிங்க. முதலாவது நான் வாசித்தது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள் என்ற செய்தி. இப்ப COD 1:11 நீங்கள் ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது உங்கள் உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கத்தில் நான் இதை கூறவில்லை. நான் இது சபை, என் கூடாரம். ஆனால் நான் ஒரு பறவை போல் சுதந்திரம் கொண்டவனாய் இருக்கிறேன். பாருங்கள், இப்போது இந்த காரியத்தை குறித்து நீங்கள் நினைவில் வைக்க நான் விரும்புகிறேன். ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கலாம், அவன் தன்னுடைய தசம பாகங்களை செலுத்தலாம், நேர்மையுள்ளவனாக இருக்கலாம், விதவைகளுக்கு அவன் உதவி செய்யலாம், அநாதைகளுக்கு அவன் உதவலாம், ஒரு சபை அங்கத்தினராக அவன் இருக்கலாம். அந்த மனிதனை குறித்து ஒரு சிறு குறைபாடு கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் ஒரு காரியம் சம்பவிக்கும் போது அவன் தன்னுடைய சட்டை பாக்கெட்டிற்குள் கைவிட்டு அவனிடத்தில் இருக்கிற கடைசி காசை கூட எடுத்து ஏழைக்கு கொடுப்பவனாக இருப்பான். அவன் பல்வேறு தடங்குகளுக்கு கிடைத்தாலும் உன்னோடு கூட துணையாக அவன் இருப்பான். மற்றவர்கள் அநேகர் உன்னை புறம்பாக்கினாலும் உன்னை தாழ தள்ளினாலும் அவன் உன்னோடு கூட இருந்து உனக்கு தோழனாகவும் இருக்கலாம். சொல்லிட்டு என்ன சொல்றாரு கவனிங்க. ஆனாலும் நித்திய ஜீவனாகிய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாத வரையில் அந்த மனுஷன் இன்னுமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிறான். என்ன சொல்ல வராரு? நான் பரலோகத்தின் பிரஜையா இருப்பேனையானால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குன்னு சொன்ன அந்த வார்த்தை ஃபுல்ஃபில் எப்போ ஆகுது? பெந்தகோஸ்து நாளிலே. பெந்தகோஸ்து நாளிலே ஊற்றப்பட்ட தேவனுடைய ஆவியானவர் நித்திய ஜீவன், ஜோயின்னு சொல்லக்கூடிய நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் தான் என்னை தொடும் பொழுது என்ன நடக்குது? நம்ம ஒரு ஃபோன் வாங்குறோம். ஃபோன் வாங்கின உடனே ஒரு சிம் கார்டு கொடுப்போம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நமக்கு எது தெரியுதோ இல்லையோ, சின்ன குழந்தை கூட ஃபோனு கதை சொன்னால் கேட்கும். சிம் கார்டு கொடுத்த பிறகு அதுக்குள்ளே போட்டுட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு ஆக்டிவேட் ஆகும்.
ஆக்டிவிட்டி அவன் சொல்லுவான், இந்த சொன்ன நம்பர் 1 அழுத்துங்கள், 2 அழுத்துங்கள், 5 அழுத்துங்கள், ஏதோ ஒன்று சொன்ன பிறகு அதெல்லாம் நம்ம அழுத்தினோடனே உடனே ஆக்டிவிட்டி. இதுக்கும் எங்கேயோ இருக்கிற சேட்டலைட்டுக்கும் ஒரு தொடர்பாயிடும். உங்க கையில் வச்சிருக்கீங்க செல்போன், மொபைல் ஃபோனு, இந்த மொபைல் ஃபோனு எங்கேயோ இருக்கிற சேட்டலைட்டுக்கும் இதுக்கும் அதுக்கு தொடர்பான உடனே அன்னையில் இருந்து கனெக்ட் ஆகிடும். நீங்க என்ன செய்யலாம்? அதை உபயோகப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்து நாளில் ஊற்றப்பட்டார். பெந்தெகோஸ்து நாளில் எதுக்கு தேவன் ஊற்றப்பட்டார்னா, தேவனுடைய வித்தா இருக்கக்கூடிய உன்னை பரலோகவாசியை மாற்றுவதற்காக தான். பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் தேவனுடைய வார்த்தையை நீங்க அப்படியே பிலீவ் பண்ண முடியும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் தேவனுக்கென்று ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் அநேக முறை விழுதல் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் தீர்க்கதரிசிகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாக்கள், ஆசாரியனை மட்டுமே பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகித்திருப்பார். ஏனால் இன்னைக்கு என்னையா நடக்கிறது? மாம்சமான யாவர் மீதும் தம்முடைய ஆவியை தேவன் பொழிந்தருளும் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறவன் பரிசுத்த ஆவியானவர் வெளியேற பெற்றவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்குமையால் தான் வேதத்தை நீங்கள் வேதமாய் புரிந்து கொள்ள முடியும், சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொள்ள முடியும், தேவனால நீங்க வழிநடத்த முடியும், தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்ள முடியும். எப்போது அந்த பரிசுத்த ஆவியான உன்னில வந்து அமர்கிறாரோ, நீ உடனே அந்த நாள் முதற்கொண்டு பரலோக வாசியாவதற்கான செயல்பாடுகள் உன்னிலே துவங்குகிறது. என்ன நடக்க போது? இது வரைக்கும் லிப்டிக் வச்சிருந்த பொண்ணு, நாங்க பரிசுத்தாவியை பெற்றுட்டோம் பிரதர். இல்ல ராங்கு. உண்மையாக பரிசுத்தாவி பெற்றிருக்கும், உண்மையான பரிசுத்தாவி பெற்றிருந்தனா அது இந்த பூமிக்குரிய காரியத்திலிருந்து விலகி 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 தேவனுடைய வார்த்தைக்கு நேராக அந்த பெண்ணோ அந்த ஆணும் கட்டப்படுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ பேய் ஓட்டுவதற்கு கிடையாது, வரங்கள் கிரியை செய்வது கிடையாது. நீ பரலோக பிரஜையா இருந்தேனா அது உன்னை தானாய் உன்னை தேடி வரும். கடந்த போன வாரம், இந்த வாரம் தான் நினைக்கிறேன், இந்த வாரம் ஒரு எனக்குரிய ஒரு புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ எனக்கு நம்ம சகோதரி என்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கீழ் வீட்டிலேருந்து ஒரு நபர் வந்தார். நான் பேசிகிட்டு இருக்கிறோம், மாடியில் ஒரு பக்கத்தில் வந்து பக்கத்தில் நின்னார். நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன், இவர் என்ன நம்ம ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறோம், வருவாங்க யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம இருந்தோன்னா அந்த பக்கம் போயிடுவாங்க, மாடியில் வந்து அந்த பக்கம் போயிடுவாங்க. அவர் நேராக பக்கத்தில் வந்தார், நின்னார். அவர்கிட்ட என்னென்ன ஜபம் பண்ணாங்க அப்படின்னு. சரி ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறேன், ஃபோன் முடிச்சுட்டு ஜபம் பண்ணேன் சொல்லி, சரி நான் ஒருக்க அவங்க யாரையும் வெயிட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு, நம்ம பெரிய அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. உடனே நான் சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவரை கூப்பிட்டு எதுக்கு ஜபம் பண்ணோம் அப்படி கேட்டேன். எல்லாருக்கும் வீட்டில் ஜுரமாக இருக்குது, எல்லோரும் ஜுரத்தில் படுத்துருக்குறோம், எனக்கும் கூட ஜுரமாக இருக்குது, ஜபம் பண்ணுங்கண்ணா. ஜபம் பண்ணி கொஞ்சம் நேரம் பார்த்தா ஆளை அப்படியே சாயிறாரு. நான் ஜபத்தை நிறுத்திட்டேன். ஒருவேளை அவருக்குள்ள ஒரு அசுத்தாவி கீழே விழுந்து புரண்டு ஒரு பண்ணிச்சுன்னா அதுக்குள்ளே பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண பிறகு அவர் சொல்கிறார், எனக்கு மயக்கமாக இருக்குது, கண்ணெல்லாம் இருட்டிட்டு இருந்தது. அவர் உட்கார வச்சு அவர் நார்மல் பண்ணிவிட்டு கீழே அனுப்பிட்டு உங்கள் ஒய்ஃப் இருந்தால் கூப்பிட்டுவாங்க, அவங்ககிட்ட பேசணும். இவர் கீழே போய் என்ன சொன்னாருன்னு தெரியல, அந்த அம்மாவும் வரல, யாரும் வரல. அந்த வீட்டில் எல்லாரும் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குறாங்க. எனக்கு தெரியும் ஏன் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அவங்க நினச்சிருப்பாங்க நார்மல், எல்லாருக்கும் ஃபீவர் இருக்குது, இல்லை பின்னாடி ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்குது. பல நேரங்களில் பல குடும்பங்களை நாசம் பண்ணுவதற்கு காரணம் என்ன ஐயா? அசுத்தாவி. ஒன்றுமே இருக்கா, சின்ன விஷயத்தை ரொம்ப பெருசாகிக்குது, குடும்பம் நாசமாகி போகும், பின்னாடி ஒரு பிசாசு செயல்பட்டு இருக்கும். நீ பரலோக வாசியாக இருப்பாய்னா பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கிற ஞானத்தை பயன்படுத்து. தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். தேவ ஆவியான நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்யும்போது தேவனுடைய சமாதானம் இருக்கும். நீ பரலோகத்துக்குரிய பிரஜை, பூமிக்குரியவங்க கிடையாது. இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவது கிடையாது. நம்ம இன்னொரு பூமிக்காக வாழ்வோம். இதுக்கு சொல்றாரு கவனிங்க, நாம் அமெரிக்கர்கள் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, காது கேட்க முடியாது, நான் சவுண்டு காது. இதுக்கு சொல்றாரு, நாம் அமெரிக்கர்கள். அவர் அமெரிக்காவில் பிறந்தவர் தான், அவர் அமெரிக்கர் இல்லைன்னு சொல்றாரு. இப்போ நம்ம என்ன சொல்லணும்? வெளியில் நான் கேட்டால் நம்மளால என்ன சொல்லணும், இவங்களாம் ஒரு தேச துரோகிங்கப்பா, இந்தியாவில் பிறந்துட்டு நாங்கள் இந்தியர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரெக்கார்டிங் ஆகிட்டு பரவாயில்ல, நான் இந்தியாவில் பிறந்ததான், ஆனால் நான் இந்தியன் கிடையாது, நான் கிறிஸ்தவன், நான் பரலோகத்தின் பிரஜையாக இருக்கிறேன். ஆகையினால தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற, உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க போறேன். எவ்வளவு நாள் எனக்கு நியமித்தாரோ எங்க அப்பா சொல்லலாம், ஓ நான் இந்தியன்,
நீ சொல்லு, நான் இந்தியன் தான், ஆனால் நான் இந்தியாவுக்குரியவன் கிடையாது, நான் பரலோகத்தின் பிரஜையாக இருக்கிறேன். காரணம், என்னைக்கு பரலோகத்தினுடைய அந்த ஸ்பிரிட் வந்து என்னை ஆக்டிவிட்டி செய்ய ஆரம்பிச்சதோ அந்த நாள் முதற்கொண்டு அவர் என்னை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார் பரலோகத்துக்கு நேராக. பேதுருக்கிட்ட சாவி கொடுத்துட்டார். இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பேதுருக்கிட்ட சாவி கொடுத்தனால பேதுரு என்ன செய்வாருங்க, ஞானஸ்தானத்துக்கு நேரம் வழி நடத்தினாரு. எல்லாரும் தான் சொல்லுவோம். உண்மை, அதுதான் உண்மை. அது மட்டும் கிடையாதுங்க ஐயா. அவர் இந்த பூமியில எதை செய்ய விரும்பினாரோ பரலோகம் ஓகே பண்ணுச்சு. அந்த சாவிக்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா? தபித்தாள் என்ற ஒரு பெண் இறந்து போயிட்டா. அந்த மாதிரி ரொம்ப தான தர்மலா செய்யற ஒரு பெண், நல்ல பெண், நிறைய உதவியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு இறந்துட்டாங்க. இறந்த உடனே சீஷர்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, எருசலேமில் பேதுரு இருக்கிறாரு, தாமதிக்காமல் நீங்க சீக்கிரமா வரணும் அப்படின்னாங்க. பேதுரு வந்தாரு. செத்துப்போன அந்த பிரேதத்தை கழுவி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, கடத்தி வச்சிருக்கிறாங்க. பேதுரு உள்ள போனாரு, முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரு. தபித்தாளே எழுந்துரு அப்படி சொன்னாரு. உயிர் திரும்ப வந்துருச்சு. நீ பூலோகத்துல எதை கட்டுவியோ பரலோகம் ஓகே பண்ணும். நீ பூலோகத்துல எதை கட்டுவியோ அது பரலோகம் ஓகே பண்ணும். தீர்க்கதரிசியுடைய ஊழியத்துல 90 வயது தாண்டின ஒரு மனுஷன் இருந்துகிட்டே இருந்தாரு. ஹார்ட் அட்டாக் அப்படியே சாஞ்சிட்டாரு. அவங்க வைஃப் ஒரு நர்ஸ், திருப்பி சொல்ற பாருங்க, அவள் ஒரு பதிவு செய்யப்பட்ட நர்ஸ். அந்த அம்மா வந்து பார்க்குறாங்க, நாடியை பார்க்குறாங்க, பல்சு பார்க்குறாங்க. ஐயா முடிஞ்சு போச்சு. என்ன செய்து ஒன்றும் புரியல. இப்படி ஏறக்குறைய 5 நபர்களை உயிரோடு கூட திரும்பி வர வைக்க முடியுது. தீர்க்கதரிசி உயிரோடு வர வச்சுட்டா? இல்லை ஐயா, பரலோகத்துக்குரிய சாவி இருந்துச்சு. இங்க சொன்னா அங்க ஓகே பண்ணுவாங்க. இங்க சொல்வது எதுவோ அது பரலோகம் ஓகே. அதுதான் என்னுடைய அடையாளமா இருந்தது. இன்றைக்கு தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நீங்களும் நானும் காரியங்களை செய்ய முடியும். எப்போ ஒரு நான் வாரன்னு தெரியல, இது இப்போ பேசுனா நம்மளை பெருசாக பெருமையாக பேசணும்னு நினச்சிக்க கூடாது. ஒரு ராபோஜனம் போன மாதமா அதுக்கு முந்தின மாதம் ஞாபகம் இல்லை. ராபோஜனத்துக்கு நம்ம எல்லாரும் கூடி வந்துட்டோம். மழை தூர ஆரம்பிச்சது. தூரத்துலேருந்து வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே ஜீவால இறங்கி மழையை பார்த்து திரும்பி போயாச்சு, நனைஞ்சாச்சு, இனிமேல் வேலைக்கு ஆகாதுன்ட்டு. ஆனால் நம்மளாம் உள்ளே இருக்கோங்க ஐயா. ஒரு விஷயத்த ஜெபம் பண்ணோம், இந்த பிள்ளைகள் திரும்பி போகிற வரைக்கும் மழை அவளுக்கு தடையாக இருக்கக்கூடாது. பரலோகம் ஓகே பண்ணோம். சரியான நோக்கம் இருக்குமையினால், நீங்க கேட்கிற விஷயத்துக்கு சரியான நோக்கம் இருக்குமையினால் பரலோகம் ஓகே பண்ணும். காரணம், நான் பரலோகத்தின் பிரஜையா இருக்கிறேன், நீங்க பரலோகத்தின் பிரஜையா இருக்கிறீங்க. ஆகையினாலதான் இன்றைக்கு அந்த காரியம் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பரலோகத்தின் பிரஜை, உங்களோடு கூட பரலோகத்தின் தூத கணங்கள் இருக்கிறது. பரலோகம் முழு பார்வை உங்க மேல செலுத்தப்பட்டு கொண்டிருக்குது. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவருடைய சித்தம் இல்லாம என் தலையில ஒரு முடிவு முடிக்கவே விழுந்து போகாது ஐயா. நான் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறேன், தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். அதனால என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் வராத வரும், வியாதி வராத வரும், வேதனை வராத வரும். எது என்னை மேற்கொள்ளாது, எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. அது வரும் போவோம். இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும், இந்த சரீரத்துல நான் அழிவுள்ளதாக இது அழியாமை தைத்துக் கொள்வதற்காக தான் அவருடைய வார்த்தையை பிடித்து நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்ன நடந்துட்டு இருக்கு? தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய ராஜ்யம் காண்கிற அளவுக்கு இந்த பூமியில் நடக்க போகுது. தீர்க்கதரிசி சொல்றாரு, இப்பொழுது இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யம் வந்து அமர முடியாது. காரணம், இப்ப ஒரு பக்கம் சாத்தானுடைய ஏதன் முழுமை அடைஞ்சு முடிஞ்சு போச்சு. கடைசி கட்டத்தில் சாத்தான் தன்னுடைய திட்டத்தெல்லாம் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறான். அப்போ இதே அசுத்தமான இடத்துல தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கொண்டு வர முடியாது. உங்களை என்னமே அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? நீதிமானாக்கினார், பரிசுத்தமாக்கினார். பரிசுத்தாவின் அபிஷேகம் 3 கட்டங்கள். இயேசு தம்முடைய விலைமதிப்பட்ட ரத்தத்தினால் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்மை பாவங்கள் அற கழுவ நம்மை சுத்திகரித்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்கினார். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம்.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எல்லா களிம்பில் இருந்து நம்ம நீக்கி இருக்கிறது. மறுரூபமாக்கப்படணும்னா பரிசுத்த ஆவி இல்லாமல் மறுரூபமாக்கப்பட முடியாது. ஏதோ வந்துட்டோம், எல்லாரும் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, கையில பைபிள் தூக்கிடுவாங்க, சபையில உட்காந்துரும் போவாங்க. இல்லை ஐயா, யார் செத்தாலும் அவங்க ஊர் பாஸ்டர் என்ன செய்வாரு, அவர் பரலோகத்தில் இருப்பாரு, வேற வழி கிடையாது. அவர் அதான் சொல்லிதான் ஆகணும். எல்லாரும் பரலோகம் போக முடியாது. இந்த பூமியில உன்னுடைய வாழ்க்கை பரலோகத்தை பிரதிபலிக்கும். இந்த பூமியில நீ வாழ்கிற இந்த வாழ்க்கையானது நீ பரலோகத்துக்குரிய பிரஜையா இல்லையா என்பதை இந்த பூமியில ஜனங்க கண்டுகொள்ளுவாங்க. நான் பரலோகவாசியா இல்லையா, நான் என்னத்தை போதிக்கிறேன், எப்படியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் எதை விசுவாசிக்கிறேன், எதை என் குடும்பம் விசுவாசிக்கிறது, நான் எதை போதிக்கிறேன், எப்படியா வாழ்கிறேன், என்னோட வாழ்க்கை பரலோகத்தை பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கோம். திருப்பி சொல்றாரு, யாரும் இயேசுவை பார்க்க போது கிடையாது. எல்லாரும் என்ன செய்வாங்க, உன்னிலே இயேசுவை பார்ப்பாங்க. அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்களேன். யாரும் இயேசுவை பார்க்க போது கிடையாது, ஆனா உன்னில இயேசுவை பார்க்க விரும்புறாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. என்னால நான் உத்தமனாய் வாழ முடியாது, என்னால நான் பரலோகவாசியா வாழ முடியாது. ஆனா எனக்காக ஒருவர் கல்வாரி ஜீவனை கொடுத்த ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் கையை நான் இருக பற்றிக் கொள்வேனே, ஆனால் விழுகிற நேரத்தில் அவர் என்னை தூக்கி விடுவார். முடியல தட்டி கொடுத்து பலனை கொடுப்பார். அவர் வாழ வைக்கிற தெய்வமா இருக்கிறார். திருக்கு இயேசு சொன்னாரு, பரலோகத்துல பார்த்தா என்ன நடக்குமா, ராஜ்யத்தின் புத்திரர் எல்லாம், வசனம் சொல்லுங்க, ஏன்னா ராஜ்யம் தான் நிறைய வசனம் சொல்லிட்டேன். ராஜ்யத்தின் புத்திரர், பைபிள்லாம் ஞாபகம் கிடையாது. பைபிள்லாம் 1974 கூட பைபிள்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் அப்படியே ரெவலேஷனில் வந்துட்டு செய்தியில தான் நாங்கள் ரொம்ப மூழ்கிருக்கோம். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் தான் ராஜ்யத்துக்குரியவன், அவங்க தான் ராஜ்யத்துக்குரியவங்க. ஆனா அவங்கள தள்ளிட்டு தேவன் என்ன செய்யற, நம்மளும் போய் வைக்கிறாரு. எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படும், இவனா இந்த பிலிப்பா கருப்பு மூஞ்சி வச்சுக்கிறானா, இவனா என்ன தெரியும் அவனுக்கு, ஒன்றும் தெரியாது ஐயா. அவர் கையை பிடிச்சுக்கிட்ட அவர் என்னை இட்டு செல்லுகிறார். ராஜ்யத்தின் புத்திரர் உங்களையும் என்னையும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இந்த ஜனமா, இந்த ஜனமா, இந்த ஜனமா. ஆமா, எங்க தகுதி எதுவும் கிடையாது, எங்க தகுதி எதுவும் கிடையாது, எங்க நீதி எதுவும் கிடையாது. எங்க நீதி எல்லாம் அவராக இருக்கிறார், எங்களோட தகுதி எல்லாம் அவராக இருக்கிறார். அவர் எங்க கிட்ட எந்த தகுதியும் பார்க்கல, அவர் எங்களை தேர்ந்தெடுத்தார், அவர் எங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு நீங்களும் நானும் தான் ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறோம். நீங்களும் நானும் தான் பரலோகத்தின் பிரஜைகளாக இருக்கிறோம். இப்போ தேவன் என்ன செய்ய போகிறாரு, நான் ஏற்கனவே சொன்ன இஸ்ரேலை கவனிச்சுக்கிட்டே இருங்க. நிறைய பேர் சொல்றாங்க 3வது உலக யுத்தம் துவங்கிடுமா, எனக்கு தெரியல. ஆனால் தடை செய்கிறவன் நீக்கப்படுகிற வரைக்கும், சொல்லுங்க வசனம் சொல்லுங்க, தெலுங்கு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க தமிழ் வராது, தெலுங்குல சொல்லலாம், இங்கிலீஷில் சொல்லலாம், மலையாளத்தில் சொல்லலாம், ஹிந்தி தெரிஞ்ச ஹிந்தியில் சொல்லலாம். தடை செய்கிறவன் நீக்கப்படுகிற வரைக்கும் அந்த நாள் வராது. தடை செய்கிறவன் நீக்கப்படுகிற வரைக்கும் அந்த நாள் வராது. பரிசுத்த ஆவி தான் தடை செய்து கொண்டார். பரிசுத்த ஆவி எங்கே இருக்கிறாரா, மணவாட்டிக்குள் இருக்கிறார். மணவாட்டி எப்போது எடுக்கப்படுகிறாளோ அப்போது இதெல்லாம் 1 by 1 நடந்துகிட்டே இருக்கும். ஒரே ஒரு காரியம், இஸ்ரவேலர் புது தேவாலயத்தை கட்டுவதற்கு அவன் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்க, மனுஷனால யோசிக்கவும் முடியல. அந்த குறிப்பிட்ட ஒரு தீவிரவாத கூட்டம் செல்போன் யூஸ் பண்ணா அவன் கண்டுபிடிச்சிடறான். செல்போன் யூஸ் பண்ணா அவன் கண்டுபிடிச்சிடறான். அதுக்காக என்ன செஞ்சான், இவன் பெரிய அறிவாளி, பேஜர் யூஸ் பண்ணிக்கலாங்க, பேஜரில் மெசேஜ் அனுப்பிக்கலாம். பேஜரை ரொம்ப தூரத்தில் யாருக்கோ ஆர்டர் பண்ணாங்க. ஆர்டர் பண்ணி பேஜர் வாங்கிட்டா தகவல் பரிமாற்றம் நடந்துச்சுன்னா அவனுக்கு தெரியாது அப்படி நினச்சிட்டு எல்லாரும் பேஜர் வாங்கிட்டாங்க. பேஜரில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா தெரியல, ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இடுப்பில் பேஜர் மாட்டிக்கிட்டு போவாங்க. பேஜரை வாங்கிட்டாங்க.
அந்த பேஜர் வாங்கி 4 மாதம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேஜர் வாங்கிட்டு அங்கே இருக்கிறவங்க 4 மாதம் பேஜரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏறக்குறைய ஒரு 5000 பேஜர்னு வச்சுக்கோங்களேன், அப்படிதான் நினைக்கிறேன். ஒருவேளை அதிகமாக இருக்கலாம், தெரியல. 4 மாசத்துல ஒரு பேஜராவது ரிப்பேர் ஆகாம இருக்குமா? ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கடைக்கு கொண்டு போவான். கடைக்கு கொண்டு போன பிறகு கடைக்காரன் என்ன செய்வான், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பான், என்னப்பா ரிப்பேர் ஆயிடுச்சுன்ட்டு. அப்போ இதுல என்ன மறைஞ்சிருக்கிறது அவன் கண்டுபிடிச்சிருவான். ஆனா இந்த 4 மாசம் பேஜரை அவன் பயன்படுத்திட்டு இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட நாள்ல எல்லாருக்கிட்ட இருக்கிற பேஜர் எல்லாம் வெடிக்குதுங்க ஐயா. நம்ப முடியல, ஆனாலும் உண்மை. அதுக்கு அடுத்த நாள் வாக்கி டாக்கி வச்சிருந்தாங்க பாருங்க, அது வெடிக்கிறது. இன்னும் சொல்ல போனா சில கதவுல பார்த்தா